நாம் அறிந்த பிரபலமான ஒரு விஷயம்தான். ஒரு சஹாபி செய்தனா நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். செய்தனா நுஐமான் ரலியல்லாஹு சஹாபிகள்ல அவங்க வந்தாலே எல்லாரும் சிரிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க வைக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருடைய சிரிப்பை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாச கணக்கில் நினைச்சு சிரித்தாங்களாம். அவரை பற்றி விரிவான விளக்கம்னா வேற சம்பவங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் பேசுறது அவரை பார்த்தாலே அவருடைய சம்பவங்களை நினைச்சு மாதக்கணக்கில் சிரிக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவிற்கு சிரிப்பு காட்டுவதிலே ரொம்ப வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட அந்த நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூலுடைய சமூகத்தில் வர்றாங்க, அழுதுட்டு வர்றாங்க, அழுது கொண்டே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்கிறாங்க, இன்னி அஸப்து தம்பன் அதீமா ஃபஹல்லி மின் தௌபா, நாயகமே நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துட்டேன் ஹபீபே, அல்லாஹ் எனக்கு அதில் எடுத்து தௌபா இருக்குதான்னு சொல்லி அழுது கொண்டே கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் கேட்டான், என்ன பாவம் என்று கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், நான் நோன்பு வைத்திருந்தேன். நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் அந்த நோன்பிலே இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி விட்டு சேர்ந்துட்டேன்னு சொன்னான். பெரிய பாவம் அது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி நோன்பை வேண்டும் என்று முறிக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு குர்ஆன் 3 சட்டங்கள்ல ஒரு சட்டம் சொல்லுது, அதை செய்யணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, முதல்ல அஅதீக ரகபத்தன், ஒரு அடிமையை உரிமை விடணும்னு சொன்னாங்க. அரபியில ரகபத்துங்கிற வார்த்தைக்கு அடிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பிடரின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் சொன்னாரு, அஅதீக ரகபத்தன், அடிமையை உரிமை விடணும்னா அதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்கி ஒரு ஆளை விற்கணும். வல்லாஹி லா அம்லிகு இல்லா ஹாதிஹி ரகபா, எனக்கு இந்த பிடரையை தவிர வேற ஒரு அடிமையும் சொல்ல ஒரு ரகபத்தும் சொந்தம் இல்லைன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைன்னு பேசினாங்க. இவர் ரகபத்துன்னா இந்த அர்த்தம் வச்சுட்டு சொன்னாரு, அடிமை இல்லைங்கிறது மாத்திரமல்ல, எனக்கு சொந்தமா இருக்கிறது இந்த ரகபத்து இருக்குது, அதாவது என்னுடைய இந்த பிடரி மாத்திரம் தான் என்கிட்ட இருக்குது. விடிவு இல்லைன்னு நினைச்சாங்க, விடிவு இருக்குதுன்னு சொன்னோன்னு ஆள் குஷி ஆயிட்டார். விடிவு இருக்குதுன்னு உடனே சரி ஏதோ ஒரு விடிவு இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியா அடிமை உரிமை விட முடியலன்னு சொன்னா ஃபஸும் ஷஹரைனி, தொடராக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. ஒரு நோம்பு தான் இந்த நிலைக்கு ஆகிருச்சு. அவர் சொன்னார், ஒரு நோம்பு தான் இந்த நிலைக்கு ஆகிருச்சு, 2 மாசம் தொடரா நோம்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அத்தஹின் சித்தீன மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவரு குடும்பத்தினுடைய நிலை, எங்களுடைய இந்த மதீனாவினுடைய 2 மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய குடும்பத்திலேயே எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம். நான் எங்க போய் 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, அமைதியா இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா ஒரு பெரிய கூட நிறைய பேத்தம்பழத்தை கொண்டு வந்துச்சு. வந்த உடனே அது சதகாவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த நுஐமான் எங்கன்னாங்க. அவர் எங்க ஆளை கூப்பிடுங்க, என்னங்க இதை எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு வைங்க, கஸிம்ஹா பைனன் நாஸ், இதை பங்கு வச்சு நீங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மதீனாவினுடைய அந்த மலைகளுக்கு மத்தியிலே ரொம்ப கஷ்டமான குடும்பம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட என் குடும்பம் ரொம்ப கஷ்டம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கொண்டு போய் உங்க குடும்பத்தாருக்கு நீங்க அதை பங்கு வைத்து கொடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸிம்ஹா பைன அஹ்லி, உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க பங்கு வைத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்னன்னா, சக்திக்கு மீறிய எதையும் மார்க்கம் கடமையாக்கவில்லை. மார்க்கம் சொன்னது, சட்டங்களை சொன்னது, ஆனால் ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறிய அவனால் இயலாத எந்த காரியத்தையும் மார்க்கம் நடைமுறையாக்கவில்லை என்று சொன்னால் இது நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம். நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம், அது அல்லாத வீண் நிலைப்பாடுகளை கொண்டது அல்லங்கிறத நாம யோசிக்கணும். அருமையான பெருமக்களே, மனித இயல்புகளை புரிந்த மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது மனித இயல்புகளை புரிந்தது. ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறுகண்ணத்தை காட்டும் மார்க்கம் சொல்லாது. ஒரு கண்ணத்தில் அடிச்சா சில மதங்கள் சொல்லுகிறது, ஒரு கண்ணத்தை அடிச்சா என்ன செய்யணுமா, திருப்பி இன்னும் காட்டணுமா. மார்க்கம் அது சொல்ல நடைமுறைக்கு ஏற்ற உகந்ததல்ல. ஒரு கண்ணத்தை அடித்தால் யார் அடித்தானோ அதே அளவிற்கு அவனை திருப்பி அடிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நீ மன்னித்தால் பெருந்தன்மை உள்ளவர் மார்க்கம் சொல்கிறது. நீ மன்னிக்கிறேன் சொன்னா அல்லாஹ் சொன்னால் குதில் ஆகுவ, மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள், உனக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் கொடுத்தது. அதே நேரத்தில் பெருந்தன்மையோடு நீ வாழு. செய்த அந்த காரியத்திற்காக அவனை நீ மன்னித்து விட்டால் நீ பெருந்தன்மை உள்ளவன், நீ நல்ல மனிதன் என்பதை மார்க்கம் நமக்கு சொன்னது என்று சொன்னார். அருமையானவர்களே, மனித இயல்புகளை புரிந்த மார்க்கம் உரிமைகளையும் மறுக்கவில்லை.